நான் இதோட தூங்கி கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆச்சு. கன்டினியூஸா வேலை செஞ்சுட்ருக்கிறேன். ஸோ 12 மணிக்கு நான் வீடியோ போடுறது புதுசு கிடையாது. ஆனால் இன்றைக்கி போகிறது கொஞ்சம் புதுசு தான். ஸோ என்னென்னு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகன் கைஸ். எக்ஸ்பர்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வந்து நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம பேச போகிறோம். த்ரில்லிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏஐ ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம 12 மணிக்கு வீடியோ போகிறது புதுசே கிடையாது. பட் இன்றைக்கி என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து கண்டினியூஸாக கிட்டத்தட்ட வந்து 22 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறோம். தூங்கவே இல்லை. இது வந்து பெருமைன்னு சொல்லலை, பட் வேறு வழி இல்லை. ஆக்சுவலி ஏன் அப்படின்னா, இன்றைக்கி காலை 2 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ளைட்டை பிடிச்சி அட்லைடு போய் ஒரு ஃபுல் டே ஃபுல்லாக ஒரு கிளைண்ட் கூட கன்சல்ட்டிங் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம கம்பெனியை ஆட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். அது ரொம்ப பெரிய கம்பெனி. அந்த பெரிய கம்பெனியில் வந்து நம்ம நல்லா வேலை செஞ்சு அன்றைக்கே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் வந்து எங்கள் அக்கௌண்ட்ஸ் டீமில் கொடுத்து உங்களை நான் வந்து எங்களோட புக்ஸில் நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஜென்ரலாக இந்த வேலைக்கு வந்து சில கம்பெனிஸ்லாம் வந்து நடையாக நடப்பாங்க. பல மாதம் வெயிட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒர்க் வந்து கொடுக்க முடியும், எடுக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் கன்சல்ட்டிங்காக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், அந்த ஒர்க் எடுக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்ஸில் நம்ம இருந்தால் தான். இல்லைன்னா நீங்கள் யாரை தெரிஞ்சாலும் சரி அந்த ஒர்க்கை வந்து அவங்க அப்ரூவ் கூட பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்மளை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு ஒரு கன்சல்ட்டிங் இருக்கும். ஆக்சுவலி என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவில் ரிலேட்டடாக. ஸோ நம்ம அதுதான் எப்பவுமே நம்ம சைடில் கொஞ்சம் டச்லேயே இருப்போம். சிவில் வந்து ரோட் டிசைனு, பைப் நெட்ஒர்க்கு, ஸ்டாம் வாட்டர் டிசைனு, ஸோ அதெல்லாம் வந்து கன்சல்ட்டிங் டிசைன்லாம் வந்து நம்ம சைடில் பண்ணுற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதுதான் இன்றைக்கி போய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து இனிமேல் ஃபர்தராக வந்து கொஞ்சம் கன்சல்ட்டிங் வந்து இந்த கம்பெனிக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ குட் திங் என்னென்னா, சிவிலை திரும்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம இருக்கலாம், விச் இஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் கைஸ். அதாவது நம்ம பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி. அதில் வந்து நீங்கள் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். அது நீங்கள் வந்து போல்ட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம் விட்டு வெளில போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப உள்ளார வரதுன்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் கேமில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது சில நேரம் கொஞ்சம் அப்படி போரிங்காக போகும், டஃப்பாக போகும், வெயிலாக இருக்கும், காண்டாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும் தான். பட் அந்த கேமில் இருந்துகிட்டே இருக்கணும். அதில் ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் வந்து பழமாக ஒரு பால் வரும். அப்போல்லாம் வந்து 6 அடிக்காமல் விட்டுறவே கூடாது. நல்லா பளிச்சுன்னு அடித்து விட்றணும். இது வந்து என் பார்ட்னர்ஸ்கிட்ட நான் சொல்லுவேன். ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கம்பெனிக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுற சிச்சுவேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜென்ரலாக வந்து இப்போ எங்களோட இம்போர்ட்ஸ் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்குறாங்க, கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஷிப் பண்ணுறோம். ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டு முக்கால்வாசி நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லா இல்லைனா போய் கண்டபடி ரிவ்யூ விடுவாங்க. ஸோ இதுதான் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்புகிறோம். இது ஆக்சுவலாக நடந்த விஷயம் அது. ஸோ ப்ராடக்ட் அனுப்புகிறோம். அந்த ப்ராடக்ட் வந்து நைட்டு போய் சேருது. நைட்டு ரொம்ப லேட்டாக போய் சேருது. நம்ம எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக போயிடுச்சு. பட் என்ன ஆச்சுன்னா, அந்த ப்ராடக்ட் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த ஷிப்பிங் கம்பெனி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் மழை தண்ணி வர இடத்துல எங்கேயோ ட்ரக்கில் வச்சுருந்துருக்கான். அது மழை தண்ணி உள்ளார வந்து அந்த ப்ராடக்ட் ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த கிளையண்ட்டுக்கு வந்து செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. செம்ம காண்டாயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கிளையண்ட்டை வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. நைட்டே வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்தமாரி ஒரு ப்ராடக்ட் நீ அனுப்பிச்சிருக்க, அது வந்து இந்தமாரி ஆயிருக்கு. இது உன் பிரச்சனை இல்லை தான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதை நீ சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மெசேஜ் வந்து அந்த கம்பெனியோட ஓனருக்கு வருது. இல்லை என்னோடய பார்ட்னருக்கு அந்த மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் வந்து காலங்காத்தால வந்து அவர் பார்த்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணி, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அது ஓவர் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஓவர்சீஸ்லேருந்து ஸ்பேர்ஸ் ஆர்டர் பண்ணால் அதில் கொஞ்சம் வேலை இருக்குது. அவர் கேட்டோடனே நான் கேட்ட அவர்கிட்ட கொஷின் என்ன அப்படின்னா வந்து, சரி நீங்கள் என்ன ஜி பண்ணீங்க, அந்த கஸ்டமருக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஜி இன்னும் பண்ணல, ஏர்லி மார்னிங் எனக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் திரும்ப கேட்ட ஒரு கொஷின் என்னென்னா, இப்போ இதே பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஸ்டோருக்கு ஒன்று வருது, லெட்ஸ் சே ஐக்கியாவுக்கோ இல்லை ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு வருது அப்படின்னா, அவன் வந்து எத்தனை மணிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்படின்னா, அவன் வந்து 9 மணிக்கு வந்து சர்வசாதாரணமாக வேலைக்கு எப்போ ஆள் வராங்களோ அப்போ தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி அவன் பண்ண மாட்டான். ஸோ அப்போனா ஒரு கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட வரப்போ, நீ வந்து 9 மணிக்கு தான் நான் கடையை திறப்பேன், 9 மணிக்கு தான் வந்து மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கிறானுங்க. நம்ம ஒரு சின்ன கம்பெனி. நம்ம வந்து காலங்காத்தால 5 மணிக்கு 6 மணிக்கு அதை பார்த்த உடனேயே ஒரு ரியல் கன்சர்னோட அந்த கஸ்டமருக்கு வந்து நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன், இந்த பார்ட்ஸ் வந்து உனக்கு ரீப்ளேஸ் பண்ண அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹1,00,000 கொடுத்து உங்கள் கம்பெனியை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட். ஸோ அந்த கஸ்டமர் வந்து உங்களை பற்றி லைஃப் லாங் சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா இந்தமாரி எந்த ஒரு கம்பெனியும் செய்யாது. நீங்களே சொன்ன மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து 9 மணிக்கு தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவான். நம்ம 6 மணிக்கு காலங்காத்தால நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அந்த கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றது அந்த கஸ்டமருக்கு வந்து ஃபீல் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பிஸ்னஸில் வந்து கிடைக்கிற சான்ஸ்லாம் வந்து பழமாக வர பால் மாதிரி இதெல்லாம் வந்து வெளுத்து வச்சு 6 அடிச்சு விட்ருவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் 22 மணி நேரம் வந்து இப்போ தூங்காமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து ஹெல்த்துக்கு கெடுதல் அதெல்லாம் ஓகே. பட் அது அடிக்கடி பண்ணுறதில்ல. பட் ஆனால் இந்தமாரி ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த டைரெக்டாக அந்த கிளையண்ட் கூட போய் மீட் பண்ண முடியுது. அந்த கிளையண்ட்டோட ஹையர் அப்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி உட்காந்து பேச முடியுது. அவங்க வந்து நம்ம செய்கிற வேலையை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த வேலையை வந்து நான் வேறு யாருக்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறேன், இல்லை என்னோட ஸ்டாஃப் யாரையா பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, இதனால் எத்தனை வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேலை நான் போய் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நான் போகிறப்ப இந்த வேலையை மட்டும் எடுக்காமல் இந்த வேலையை ஒட்டி இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒர்க் என்ன எடுக்கலாம், கன்சல்டிங் என்ன எடுக்கலாம், வேறு ஏதாவது ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த கிளையண்ட்டோட குட் புக்ஸில் நம்ம போகிறது தான் வந்து த சிக்ஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் போய் படுக்கிறேன். ஸோ இந்தமாரி வந்து எல்லா நேரமும் நீங்களும் தூங்காமலாம் இருக்காதீங்க. நேரத்துக்கு தூங்குங்க. இவ்வளோவும் சொல்லிட்டு அதையும் சொல்கிறேன் பாருங்கள். பட் எனிவே, ஸோ வில் கேட்ச் அப் அகைன் அனதர் வீடியோ கைஸ், அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.